ஹalleluya குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. 7 மணி ஆயிடுச்சு. எப்பயோ விடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க வேற தேசங்கள்ல கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நம்முடைய இந்த 7 மணி நிகழ்ச்சிக்காக எத்தனையோ பேர் வெயிட் பண்றோம் என்று தெரியப்படுத்துறாங்க. கரெக்டா 7 மணிக்கெல்லாம் நீங்க வெயிட் பண்றீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த அனுதின தியான நிகழ்ச்சியின் மூலியமாக ஆண்டவருடைய வசனத்தை உங்களுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம். வாங்க வசனத்தை தியானிப்போம், ஜெபிப்போம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு வார்த்தை உம்முடைய வார்த்தைகளினால் ஒவ்வொரு நாள் நாங்க பலப்படுகிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றும் எங்களோடு பேசும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? 22ஆம் தேதிக்கு ஜனவரி 22ஆம் தேதிக்கு வந்துவிட்டோம். நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத நாள்னு ஏதாவது ஒன்று இருக்குன்னா அது ஆண்டவர் நம்மை சந்தித்த நாளாக தான் இருக்கணும். உங்க வாழ்க்கையில எப்பயாவது ஆண்டவர் என்னை சந்தித்தார் என்ற ஒரு அனுபவம், அவரிடத்துல போராடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட, பாவ மன்னிப்பை பெற்ற, வாக்குத்தத்தங்களை பெற்ற நாள் இருக்கிறதா? என் வாழ்க்கையில நான் மறக்க முடியாது. 1971 வருஷம் பிப்ரவரி 15ஆம் தேதி ஆண்டவர் என் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். பைபிள்ல நம்ம யாக்கோபு என்ற ஒரு பக்தரை பார்க்கிறோம். யாக்கோபுக்கு ஆசீர்வாதங்கள்னா ரொம்ப பிடிக்கும். சேஷ்டபுத்திர பாகம்னா ரொம்ப ஆசை. அதற்காக எத்தனையோ குறுக்கு வழிகளையும் எத்தனையோ முயற்சிகளையும் செய்தான். ஏதேதோ செய்தான். தான் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று எத்தனையோ முயற்சிகளை செய்தான். அண்ணனை ஏமாற்றினான், தகப்பனை ஏமாற்றினான். தேவன் தரிசனம் கொடுத்தா, எனக்கு உம்முடைய பாதுகாப்பு இருந்தா, நீங்க ஆசீர்வதித்தா உமக்கு தசம்பாகத்தை கொடுப்பேன், ஆலயத்தை கட்டுவேன்னு ஒப்பந்தம் செய்தான். தன் மாமனார் கிட்ட போனா தனக்கு தேவையான தான் நினைத்த எல்லாமே, தான் கேட்ட எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான்னு சொல்லலாம். 1க்கு 2 மனைவிகள், பிள்ளைகள், பொருட்கள், வாகனங்கள், சொத்து பத்து எல்லாம் வந்தது. ஆனாலும் அவனுக்கு மனசுல நிம்மதி இல்லை. தன் மாமாவிடம் சம்பளத்துக்காக சேர்ந்த அவன் போராட்டத்திலே இருந்தான். சோ அங்கிருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டு பரிவாரங்களோடு வந்தா, பின்னால் மாமா துரத்துறாரு. முன்பு அண்ணன் என்னை ஏமாற்றி ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டவன் என்று சொல்லி அண்ணன் முன்பிலிருந்து வருகிறான். முன்னாடி இருந்து அண்ணன் துரத்துறாரு, பின்னாடி இருந்து மாமா துரத்துறாரு. இப்ப எங்க போகணும்? இப்போ புரிந்தது யாக்கோபுக்கு. என் பிரச்சனைகளை என்னை பின்தொடருது, நான் செய்த தவறுகள் என்னை பின்தொடருது, என் கைகளாலே நான் செய்த காரியங்களினாலே நான் இக்கட்டிலே சிக்கிக் கொண்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் தேவன் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று தன் பரிவாரங்கள் எல்லாவற்றையும், தன் குடும்பத்தார் எல்லாரையும் ஆற்றை கடக்க செய்து, தான் ஒருவன் மட்டும் இரவெல்லாம் தேவனோடு போராடுவதற்காக, ஜெபிப்பதற்காக பெனுவேலுக்கு வந்தார். அந்த இரவு அங்கே ஜெபித்து கொண்டிருந்தார். என்ன வேணும்னு? மனைவி வேணும்னு இல்ல, பிள்ளை வேணும்னு இல்ல, ஆஸ்திகள் வேண்டுமென்று இல்ல. என்னங்க, தேவன் எனக்கு பணம் கொடுக்கணும், எனக்கு நல்ல ஆஸ்திகளை கொடுக்கணும், நல்ல மனைவியை கொடுக்கணும், நல்ல பிள்ளைகளை கொடுக்கணும், என்னென்னமோ கேட்போம் நாம. அதோடு நிறுத்துறீங்களா? இந்த காலத்துல எனக்கு கார் வேண்டும், சொந்த வீடு வேணும், இதெல்லாம் தேவனிடத்துல கேட்கிறவங்க. இதெல்லாம் வந்த பிறகு என்ன உங்க கதை? எல்லாவற்றையும் பெற்ற பிறகும் கூட நம்ம வாழ்க்கையில ஒரு குறைவு இருந்து விடுகிறது. ஏன்னு சொன்னா அது எதுவும் நம்ம ஆழ் மனதுக்கு திருப்தியை தர முடியாது. நம் இருதயத்திலே ஆண்டவருக்கு இடமில்லாத வரைக்கும், ஆண்டவருடைய சித்தத்தை நாம செய்யாத வரைக்கும், உங்களுக்கு எத்தனை இருந்தாலும் திருப்தி இல்லாத நிலைதான் உங்களை பின்தொடர்ந்துட்டு இருக்கும். யாக்கோபுக்கு பண ஆசை. அவனுக்கு மூத்தவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சேஷ்டபுத்திர பாகத்தின் உரிமை வேண்டும் என்ற ஆசை. சிலருக்கு நான் ஐஏஎஸ் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் அமெரிக்காக்கு போய் படிக்கணும், பிஜி படிக்கணும். அது என்னமோ சிலர் விடாப்பிடியா அதை நான் செய்தே தீர்வேன்னு அடம்பிடிச்சு செய்ய நினைப்பாங்க. செய்யலாம் ஒருவேளை கூட. ஆனா கடைசியில வரும்போது திருப்தி இல்லாதவங்கள நின்று போறாங்க. நம்மை திருப்தியாக்கக்கூடியவர், நம்மை சிருஷ்டித்த கர்த்தர், நமக்காக ஜீவனை கொடுத்து விமோச்சித்தவர். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னா நீங்க இயேசு கிறிஸ்துவின் சமூகத்துக்கு போகணும். உங்க கட்டுகளிலிருந்து விடுதலை பெற ஆண்டவரின் சந்நிதியில ஜெபிக்கணும்.
இங்க ஒரு ஆல் நைட் பிரேயர் நடக்குதுங்க. யாக்கோப் அந்த இரவிலே தனிமையிலே, ஏதோ ஒரு சர்ச்சில் கூட்டத்தோட அல்ல, தனிமையிலே தேவனோடு போராடுவதை ஆரம்பித்தார். ஆதியாகமம் 32:24 வாசிக்கிறேன் கேளுங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி, பொழுது விடியும் வரைக்கும் ஜெபத்திலே வேண்டுதல் செய்வது, போராடுவது, விண்ணப்பம் செய்வது, முறையிடுவது, என்னை ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க. என்ன அவருடைய ஆசை? 26 அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். என்னது? என்ன கேட்கிறாரு? பொருட்களும் காரியங்களும் கேட்கல. ஆசீர்வாதம்னு சொன்ன உடனே ஆஸ்தியும் சொத்தும் இல்லைங்க. இந்த ஆசீர்வாதம் என்ற உடனே பேரும் புகழும் இல்லைங்க. ஆசீர்வாதம் என்பது கண்ணுக்கு காணப்படாத, ஆனா குறையாத பொக்கிஷம். அது தேவன் நம்மை ஆசீர்வதித்தால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வாதம். அந்த விதவையின் பாத்திரத்தில் இருந்த கொஞ்ச மாவையும் கலயத்தில் இருந்த கொஞ்சம் எண்ணெயும் தேவன் ஆசீர்வதித்தாரு. என்ன ஆச்சு? லட்சம் பாட்டில் எண்ணெய் ஆச்சா? சில டன் கணக்கு மாவாச்சா? இல்ல. அதே பானை, அதே பாத்திரம், அதே ஒரு நாளுக்கு தேவையான பொருட்கள். ஆனா ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்ததுனாலே பஞ்சகாலம் முழுவதும் பானையிலே மா குறையவில்லை, களத்திலே எண்ணெய் குறையவில்லை. அதுதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா எல்லாமே இருக்கிறது இல்லைங்க. எப்ப எது தேவையோ அது இருப்பதுங்க. இன்றைக்கு நாம எத்தனையோ விஷயங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆனா தேவையானது தேவையான நேரத்துல இல்லாம கஷ்டப்படுறோம். இதை புரிந்து கொண்டா ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்ற ஜெபத்தை நாமும் உண்மையா செய்ய முடியுங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றா, உன் பெயர் என்ன என்று கேட்டாரு. என் பெயர், அவங்க அப்பா கிட்ட போனப்ப உன் பெயர் என்னன்னா, நான் உன் மூத்த குமாரன் ஏசா என்றான். உண்மையில அவன் மூத்த குமாரனும் இல்ல, ஏசாவும் இல்ல, சின்ன குமாரன் யாக்கோபு. இப்பொழுது தேவன் எங்கே ஏமாற்றினானோ, எங்க ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றானோ, இப்ப ஆசீர்வாதத்தை பெறும்படி அந்த விஷயத்துல தன் தவறை ஒற்றுக்கொள்ள சொல்றாரு. பொய்களால சம்பாதிப்பது ஆசீர்வாதங்கள் இல்லைங்க, அது லஞ்சம், பறித்துக்கொட சொத்துக்கள், அந்நியாய ஆஸ்திகள், அந்நியாய ஆசீர்வாதங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை உத்தமத்தால மட்டும்தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். உன் பெயர் என்ன என்ற போது இனி சந்தேகம் இல்லாம ஒத்துக்கொண்டான். என் பெயர் யாக்கோபு. யாக்கோபு என்றா அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஏமாற்றுபவன். இன்னொரு விதத்துல யாக்கோபு சொல்றாரு, உன் பெயர் என்னன்னா, நான் மோசம் செய்பவன். அண்ணனை ஏமாற்றின, தகப்பனை ஏமாற்றின, மாமாவை ஏமாற்றின, எத்தனையோ விஷயத்துல ஏமாற்றி ஏமாந்து போன, மோசங்களோடு நிறைந்து விட்டது என் வாழ்க்கை என்ற விஷயத்த ஒத்துக்கொண்ட போது உடனே தேவன் கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம், இனி நீ யாக்கோபு என்று அழைக்கப்படாய், நீ இஸ்ரவேல் எனப்படுவாய். இஸ்ரவேல் என்றால் இளவரசன், ராஜாவோடு அமர்ந்து இருப்பவன். ராஜகுமாரனாக செய்தேன் உன்னை. இனி நீ பொய் சொல்லுகிறவன் அல்ல, ஏமாற்றுகிறவன் அல்ல, தந்திரவாதி அல்ல. உன்னை நான் உத்தமனாக செய்திருக்கிறேன், உன்னை ராஜகுமாரனாக செய்திருக்கிறேன், உன்னை இஸ்ரவேல் என்று அழைக்கிறேன். இந்நாள் வரைக்கும் அந்த பேர் தான் இஸ்ரவேல் ஜனாங்கத்துக்கு இருக்கு பாருங்க. யாக்கோபின் ஜனத்தார் இஸ்ரவேல் ஜனத்தார் என்று இன்றைக்கு வரைக்கும் அழைக்கிறத பார்க்கிறோம். யாக்கோபு தன் நிலையை உணர்ந்து மனம் திரும்பின போது, அந்த இரவு போராடி ஜெபித்த போது, ஜெபத்திலே போராடி விடுதலை பெறும் வரைக்கும் போராடி ஜெபிக்கணுங்க. டைம் வச்சுட்டு நம்ம ஜெபிச்சோம்னா இந்த மாதிரி விஷயங்களை ஜெயத்தை பார்க்க முடியாதுங்க. ஆண்டவர் எவ்வளவு நேரம் நடத்துறாரோ அவ்வளவு நேரம், அப்படின்னா விடுதலை பெறும் வரைக்கும் ஜெபம். என் வாழ்க்கையில அநேக முறை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஜெப கூட்டம் முடிந்த பிறகு கூட இன்னும் தேவைன்னு நினைக்கிறவங்க நீங்க தனிமையில ஆலயத்துல தங்கி நீங்க ஜெபிக்கலான்னு சொன்னா, பொழுது விடியும் வரைக்கும் ஆலயத்துல யாருமே இல்லைனாலும் தங்கி இருந்து ஜெபிப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க சிறந்த வாக்குத்தத்தங்களோடு அவங்க பெற்று தேவனை துதிப்பாங்க. எஸ், ஜெபக்கூட்டத்திலே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்பதை விட
தனிமையில நீங்க தேவனோடு ஜெபத்திலே போராடுவது என்பது ரொம்ப அவசியங்க. எப்பொழுது நீங்க இந்த உலகத்தில் என்னுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகி விட்டது, ஆண்டவரே உம் ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு கேட்பீங்களோ, தன் நிலையை உணர்ந்து கொண்டான் இனிமேல் நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். ரொம்ப சந்தோஷத்தோடு ஆண்டவரே நீங்க யாரு, ஆண்டவரே நீங்க யாரு, ஆண்டவரே நீங்க யாரு என்று கேட்டபோது அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசிர்வதித்தார். அங்கே பெயரை சொன்னது போல இல்ல, அந்த பெயரில் இருக்கிற வல்லமையை காண்பித்தார். ஆசிர்வதிக்கப்பட்ட போது நான் தேவனை முகமுகமாய் பார்த்தேன் என்று அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயர் வைத்தார். பெனியேல் என்றால் தேவனுடைய முகம். தேவனுடைய முக தரிசனம் நாம ஜெபத்துல பார்க்க முடியும். அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலே நம் ரகசிய பாவங்கள் காணப்படும். அவருடைய முகத்தின் மகிமையில நம்மை நாம் பார்த்து கொண்டு நம்ம இருதயத்தை சரி செய்து கொள்வதற்கு, அவருடைய வெளிச்சத்திலே நாம நிரப்பப்பட்டு அவரை போல பிரகாசிப்பதற்கு ஜெபம் ரொம்ப முக்கியமானதுங்க. இன்றைக்கு இந்த ராத்திரி உங்க வீட்டிலேயே தனிமையில உங்க அறைக்கு போய் கதவை பூட்டி ஆண்டவர் உங்களை தரிசிக்கிற வரைக்கும், நீங்க ஆசீர்வதிக்கப்படும் வரைக்கும், உங்க பழைய பாவங்கள் கழுவப்படும் வரைக்கும், உங்கள் பேரில் இருக்கிற சாபங்கள் அடித்து போடப்படும் வரைக்கும், உங்க தலையில இருக்கிற பாரம் இறங்கினது, உங்க நெஞ்சில இருக்க பாரம் போனது என்று நம்பிக்கை பிறக்கும் வரைக்கும் விசுவாசத்தோடு ஜெபிங்க. பொழுது விடியும் போது புதிய ஒரு அனுபவத்தோடு புதிய ஒரு சாட்சியாக ஆண்டவருக்காக வாழ முடியுங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்பான தகப்பனே, இந்த நேரத்துல யார் யார் எங்கிருந்து இந்த காலை நேரத்து செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ, புதிய வருஷத்துக்குள்ள நாங்க முன் சென்று கொண்டிருந்தாலும் பழைய காரியங்கள் இன்னும் எங்களை பின்தொடருதே ஆண்டவரே. அந்த கட்டுகள்ல இருந்து நாங்க விடுதலையை பெறணும், அந்த குறைகள் எங்களுக்கு தீர்க்கப்படணும், நாங்கள் தேவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறணும் என்ற உணர்த்துதல் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தாங்க ஆண்டவரே. முடிந்தால் இந்த இரவே நாங்க தனிப்பட்ட விதத்துல எங்க அறையை பூட்டி உம்முடைய சமூகத்துல காத்திருந்து ஒரு பிரேக் த்ரூவை பெற்றுக்கொள்ளும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரின் காரியங்களை பார்க்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த கடைசி நாட்கள்ல அநேகருடைய பக்தி குளிர்ந்து போகையில, ஜெபம் கேட்கப்படாத நிலைமை, விசுவாசிகளும் கூட விழுந்து போய் கொண்டிருக்கிற இந்த பயங்கரமான நிலையில நாங்க உம்முடைய பாதத்தை பிடித்துக்கொண்டு உலக சம்பந்தப்பட்ட பொருள்களால் ஆன ஆசீர்வாதத்தை அல்லாமல் ஆண்டவரே, ஆவிக்குரிய செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மீது ஊற்றும்படி கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க ஜெப விண்ணப்பங்கள் பாரங்களுக்கு 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது எல்லாவற்றையும் பார்க்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க, ஆண்டவருடைய அற்புத காரியங்களை பார்க்க முடியும். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளை சந்திப்போம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. அது